நாமத்தை சொல்லிட்டு இருந்த அப்போதையடிகள் ஏதோ ஒரு சிவ தொண்டர் வராரே அப்படின்னு பார்த்துட்டு மிக சந்தோஷப்படுறாரு. உடனே அவரை வணங்கி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. அப்போதையடிகள் பக்தியோட திருநாவுக்கரசர்ட்ட கேக்குறாரு, அருள் வடிவமான அண்ணலே, அடியார்க்கு யாம் ஏதாவது பணி செய்தல் வேண்டுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே திருநாவுக்கரசர் தான் திங்களூருக்கு எதுக்கு வந்தேனோ அந்த வழியில தண்ணீர் பந்தலை பார்த்ததும் அதன் மூலியமா தங்களை தெரிஞ்சுக்கிட்டதும் அதனால உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் அவர்கிட்ட கேக்குறாரு. தாங்கள் அமைத்துள்ள தண்ணீர் பந்தல்களுக்கும் சாலைகளுக்கும் குளங்களுக்கும் தங்கள் பெயரை இடாமல் மற்றொருவர் பெயரை வைத்திருப்பதேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் கேக்குறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அப்போதையடிகளுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. என்னது மற்றொருவரா அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசரையே திட்ட ஆரம்பிக்கிறாரு. அருமையான சைவ திருக்கோலம் பூண்டுள்ள தாங்களே இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? யார் நீங்கள்? எங்க இருக்கிறீர்கள்? யாதுவும் தரம், யாதுவும் பூர்வாங்கம், சொல்லும் இங்கே அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு. திருநாவுக்கரசரையா யாரு என்று கேட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசரோட பக்தி, அன்பு, சிவ